தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஸ் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h. ஓகே, இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்சிடியை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக லிக்விட் கிறிஸ்டல் .h அப்படிங்கிற லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்சிடி அப்படிங்கிறது காமனாக எல்லா வீடியோவும் காமன் தான். அதனால் எல்சிடிக்கான வீடியோ லிங்க் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சென்சார். ஓகே, கேஸ் சென்சார் ஒரு டிஜிட்டல் சென்சார். அதனால் என்ன பண்ணிட்டேன், இது வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ MQ6 அப்படிங்கிற கேஸ் சென்சார் தான். ஏன்னா நம்ம கேஸ் சென்சார் எல்லாமே என்ன ஆகும் MQ சீரிஸில் தான் வரும். அப்போ MQ2 MQ6 அப்படிங்கிறது கேஸ் சென்சார். ஓகே, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். ஓகே, அப்படிங்கிற நம்ம நிறையா கேஸ் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக பார்க்குறது வந்து கேஸ் சென்சார். அப்போ MQ6ங்கிறது கேஸ் சென்சார். அதை வந்து 2வது பின்னில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். எல்இடி வந்து என்ன பண்ணிருக்கேன் 7th பின்னில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அன்சைன்டு இன்ட்டு கேஸ். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன் டம்மி வேரியபிள் வந்து கேஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வாய்ட் செட்டப்பு LC.begin 16,2 நான் என்ன பண்ணிருக்கேன் 16,2 LCD வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 16x2 LCD வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து Arduino இன்டர்ஃபேஸ் கேஸ் சென்சார். அப்போ கேஸ் சென்சார் என்ன பண்ணிருக்கேன் இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன், LDA அவுட்புட். ஓகே, அடுத்து என்ன பண்ணுங்க கேஸ் சென்சார் வந்து டிஜிட்டல் ரீட் பண்ணிருக்கேன் கேஸ் சென்சார் அப்படின்னு. அப்போ LC.set கர்சரில் வந்து 0,0 பொசிஷனில் எனக்கு கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு கேஸ் சென்சரில் என்ன வேல்யூ வருதோ அதை வந்து LCடியில் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அது கேஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா LD வந்து ஹை பண்ணேன், இல்லை அப்படின்னா LD வந்து லோ பண்ணேன். இந்த இடத்துல வந்து டிலே 500 அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி நீங்கள் போடுங்க. அப்படி போட்டால் மட்டும் தான் LCD வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து LCD ஒர்க் ஆகாது. ஏன்னா மைக்ரோகண்ட்ரோலர் வந்து மைக்ரோ செகண்ட் என்ன ஆகிறப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக ஒர்க் ஆகிடும். அந்த LC.clear எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா இப்போ LC.clear போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு வந்து கரெக்டாக வேல்யூஸ் வரும். இப்போ ஒரு வேளை நான் அனலாக் சென்சார் யூஸ் பண்ணுறேன், அப்போ 10க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் 100ன்னு ஒரு 3 டிஜிட் வரும். அடுத்து எனக்கு என்ன ஆகும் 2 டிஜிட் வரப்போ என்ன ஆகும் LCடியில் வந்து 3 டிஜிட்டுக்கு வந்த ஒரு டிஜிட் வந்து என்ன ஆகாது ரிமூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க LC.clearங்கிறது நான் போடுறேன். டிஜிட்டல் சென்சார் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம் இந்த LC.clear போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இது வேணும் அப்படின்னா நீங்கள் LC.clear யூஸ் பண்ணிங்க. இல்லை LC.clear வேணாம் டிலேயும் வேணாம்னா ரெண்டையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து கோடிங் ஒர்க் ஆகும். அதனால் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ கோடிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறேன். இப்போ நார்மல் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் காமிக்கும். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோடிங் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்டாக ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணேன் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்தேன். இப்போ கோடிங் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதுக்கான சிமுலேஷன் என்ன பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். இதில் வந்து MQ6 கேஸ் சென்சர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாசில் தான் இருக்கும். அந்த நாசிலில் வந்து கேஸ் வந்து அதிகமாக என்ன ஆகும் வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரைக்கும் அப்படி ஆகும். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் எல்லா டிஜிட்டல் சென்சருக்கும் ரெயின் சென்சரில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு டிவைடர் சர்க்யூட் இருக்கும். அதில் என்ன பண்ணாங்க தனியாக கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன பண்ணிக்காங்க இதில் அப்படியே பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அந்த பாட்டை என்ன பண்ணி வேரி பண்ணி 2.5 3 வோல்ட்டோட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா எனக்கு கேஸ் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு இன்டிமேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் இதே கேஸ் சென்சார் நீங்கள் வந்து 1000 to 50 இந்த ரேஞ்சில் வாங்கினீங்க அப்படின்னா அமௌண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா என்ன கொஞ்சம் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இப்போ அதில் கிரவுண்டு VCC எல்லாமே காமனாக கொடுத்துட்டு அவுட்புட் பின்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக செகண்ட் பின்னில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பின்னு ஒரு பின் இருக்கும். இந்த பின் நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் பின்னுக்கு பதிலாக நீங்கள் வந்து எந்த ஆல்கஹாலோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கரெக்டாக இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு IP தின்னதோ இல்லை ஊதுபத்தியோ நீங்கள் காமிச்சிங்கன்னா என்ன ஆகும் அந்த கேஸையே ஸ்மோக் சென்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கேஸ் சென்சார் வந்து சென்சார் வந்து டிடெக்ட் ஆகும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே சுவிட்ச் வச்சுருக்கோம். அப்போ நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து என்ன பண்ண ஸ்மோக்கோ எதுவும் நம்ம காமிக்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவோம் சுவிட்சை வச்சு அவுட்புட் காமிக்கிறோம். ஓகே, இதே மாதிரி இந்த 10K எல்லாமே என்ன பண்ணிப்பாங்க இந்த கேஸ் சென்சரில் இன்பில்டாக உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதோட அவுட்புட் மட்டும் பார்க்க போகிறோம். ஹார்ட்வேரில் இப்படி தான் அவுட்புட் தான், ரியல் டைம்லேயும் இதே அவுட்புட் தான் வரும். ஹார்ட்வேர் அவுட்புட்டு சிமுலேஷன்லேயும் அதே அவுட்புட் தான் நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அந்த கோடிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அதை ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா Arduino இன்டர்ஃபேஸ் கேஸ் சென்சர்னு வரும். இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாதான் எனக்கு என்ன இருக்குது நார்மலாக 0ல் இருக்குது, எல்இடியும் வந்து க்ளோ ஆகாமல் இருக்குது. ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்கள் Arduino இன்டர்ஃபேஸ் கேஸ் சென்சர் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு கேஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சோம். இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் கேஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் LED வந்து ஆஃப் ஆகும். ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் சுவிட்சை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன், 500
மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆஃப் ஆகும். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஏதாவது வேறு கேஸ் சென்சார் பற்றி கோடிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் சென்சாருக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.